நேற்று யூடியூப்ல ஒரு செய்தி கேட்டேங்க. அத கேட்டதிலிருந்து ரொம்ப மனவேதனையாவே இருக்கு. ஏன்னா, அத வேற யாரும் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. அத சொன்னது ஒரு பாஸ்டர். அதாவது ஒரு பாஸ்டர், அதாவது சென்னையிலேயே மிகப்பெரிய பாஸ்டர், மிகப்பெரிய சர்ச். அவர் அப்பா பாஸ்டர், அவங்க பிள்ளை பாஸ்டர், அவங்க தம்பி பாஸ்டர், அவங்க குடும்பத்தில எல்லாருமே பாஸ்டர். எல்லாருமே பிரசங்கம் பண்றாங்க. அவர் பிரசங்கம் பண்ணும்போது இடையில இந்த ஒரு நிகழ்வு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? "நேத்து நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு சளி பிரச்சனை காரணமா ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மருந்து இருந்துச்சு. அத தேடி பார்த்தோம். ஆனா பார்க்க முடியல. எங்க இருக்குன்னு தெரியல. 1 மணி இருக்கும். அந்த டயத்துல நான் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா தேடுறேன், அலையிறேன். கடைசியா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில போய் அந்த மருந்த வாங்கி குடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு" அப்படிங்கிறாரு. அதாவது இதுதான் ஒவ்வொருடைய தகப்பனுடைய மனநிலையுமாம். அதாவது இத வந்து வேற யாரும் இத சொல்லியிருந்தா கூட பரவால்ல. இத சொல்லிறது ஒரு பாஸ்டர். ஒரு பிரசங்கம் வேற பண்றாரு. அதாவது நீங்க பிரசங்கிக்கிறது விசுவாசத்த. அத கிருபையினால அந்த விசுவாசத்த குடுத்த இயேசுவ. அப்போ உங்களிடத்துல ஏன் விசுவாசம் இல்ல? உங்கள நம்பி 1000, 2000, 3000 விசுவாசிகள் வேற உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வேற அத கேட்டுக்கிட்டு இருக்காங்க.